குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணி அடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, எனது வீர தமிழ் நெஞ்சங்களே, உன்குழாய் வாசகர்களே. அது என்ன நுண்குழாய் வாசகர்களே? உன்குழாய் அதான் உன்குழாய். யூடியூப்னா அதுதானே தமிழ் ஆங்கிலம். நினைச்சுக்கிறியா? எல்லாத்துக்கும் மேலாக இதை கண்டு கொண்டிருக்கும் சென்னை மையத்தின் நேயர்களே. சென்னை மையம்னா மெட்ராஸ் சென்ட்ரல். ஓகே. எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அத வங்கின்னு வைக்கிறதுக்குள்ள வாங்கின்னு வித்துருக்கலாம். வாங்கி உள்ளதான் போடுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எனது அன்பார்ந்த மக்களே, யோசிக்கணும், சிந்திக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க பணம் எடுக்க முடியாது. ஏன் சார்? உங்க அக்கௌண்ட் எங்க இருக்கோ அங்கதான் நீங்க பணம் எடுக்க முடியும். உங்க அக்கௌண்ட் எங்க இருக்கு? சார் அக்கௌண்ட் கோயம்புத்தூர் இருக்கு சார். அப்ப நீங்க கோயம்புத்தூர் தான் போய் பணம் எடுக்கணும். சார் நான் கோயம்புத்தூர் போ பணம் இல்லாம இருக்க முடியுங்க நானு. ஏடிஎம் போங்களேன் சார். சார் எங்க சார் ஏடிஎம் இருக்குது? பணம் இல்ல சார் அங்க. ஆன்லைன்ல புக் பண்ணலாமே சார். சார் பரதா போய் நல்லா கேபிள்ல அது நெட் எடுக்க மாட்டேங்குது சார். சார் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரு நாள் எங்க இடத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சு பாரு, அப்ப தெரியும் எங்களோட வழி. இதோ வரேன். ஒரு பேச்சு சொன்னியா? இப்படிதான் நம்ம மக்கள் நிறைய பேர் வங்கிக்கு போறாங்க. இப்போ உள்ள வங்கிக்குள்ள போனோம்னா ஒரு சிட்டை ஒண்ணு கொடுக்குறான். அந்த சிட்டையில இப்படி கட்டமா கட்டமிட்டப்பட்டிருக்கு. அதுல நம்மளோட பெயரை எழுதணும். அதுல இப்ப தமிழ்ல எழுதிருக்கணும். எழுதல, என்ன காரணம்னா அது விட்டுவிட்டோம், அது தப்பு பண்ணிவிட்டோம், அதை அன்னைக்கே செஞ்சிருக்கணும், செய்யல. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு தெரியல. போறவரெல்லாம் இழுத்து போட்டு வம்புழுக்கிறான். சார் இந்த பிரான்ச் போட்டுருக்கல சார். இந்த பிரான்ச்னா எங்க ஊர் பிரான்ச் போடுறதா இந்த ஊர் பிரான்ச்? இந்த பிரான்ச் போடணும் சார். பணம் செலுத்துவரும் போட்டுருக்குங்க. இப்ப என் தம்பி பேரை போட்டுமா என் பேரை போட்டுங்களாங்க? இப்ப பணம் யார் அனுப்பு? நீங்க தானே போட போறீங்க. நான் தான் போட போறேன். ஆனா என் தம்பி விட்டு பணம் வச்ச. பணம் யார் விட்டுங்கிறது முக்கியம் இல்ல, உங்க பணத்தை தானே போட போறீங்க. என் பணம் இல்ல, என் தம்பி பணத்தை நான் போட வந்திருக்கேன். இல்ல நீங்க தானே போடுறீங்க. நான் தான். நீங்க தான். அப்ப உங்க பேர் தான். என் தம்பி தான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஐடி வேலை போறேன். 50,000 சம்பாதிக்கிறான். சரி சரி ஓகே. என் குடும்பத்துல வந்தாங்க நாளை சம்பளம் வாங்குறான். நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சார்? சார் இந்த ஸ்கோல் நம்பர்லாம் போட்டுருக்காங்களா? அந்த வீ நம்பர் கோல் நம்பர்லாம் நம்ம புக் பண்ணாம கொடுத்தா நான் கொடுத்தேங்க. அவன் திருப்பி மூஞ்சி அடிச்சு விட்டாந்தாலே. ஏன் என்ன பண்ணீங்க? நான் வாங்கி அப்படியே தூக்கி கொடுத்தேன். அப்படியே கொடுக்க கூடாது சார், அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஃபில் பண்ண அப்புறம் அவையில உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு காசு உட்காந்து கவர்மெண்ட் காசு மட்டும் வாங்குறாங்க. ஃபில் பண்ணி தர மாட்டேங்க. உங்களுக்கு இப்ப அதை ஃபில் பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா சார். அதுதான் நம்மளை பத்தி பிரச்சனை. எழுத பிடிக்க தெரியாது. நானே 10,000 ரூபாய் போடுறேன், நீங்க 500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படிதான் அவ்வளவு இருக்கேன். அங்க ஒரு வயசான வாங்க. அம்மா இங்க வாங்க, பெரியம்மா இங்க வாங்க. ஏய் அங்க எது கூப்பிடுற, அதை எது கூப்பிடுற? அவங்களும் பாவம் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீ போய் எழுதி கொடு. நான் என்ன எழுதி கொடுங்க? எழுத பிடிக்க தெரியாது. இவா கொன்றுவோம். நான் என்ன சேவை செய்ய முடியும் எழுதி போட்டுருக்கேன். தம்பி ஒரு புதுசே விட்டாங்க. வேலை கிடைக்கல. இங்க போனாலும் வேலை கிடைக்கல. பொறியியல் படிச்சு விட்டு என்ன வேலையுமே தெரியாம வங்கிக்கு உட்காடுறான். அங்க இருக்கிறவனை போட்டு நோண்ட வேண்டியது. மொத்த அலுவலகத்துக்கும் ஒருத்தன் தான் வேலை பார்க்கிறான். இது எல்லா அலுவலகத்திலும் இருக்கிறது. சுந்தரலிங்க சார். சொல்லுங்க சார். இந்த சிடிசி ஃபார்ம்ல அக்கௌண்ட் நம்பர் தப்பா போட்டிருக்காங்க, என்ன பண்ணட்டான்? அக்கௌண்ட் நம்பர் தப்பா போட்டிருக்காங்க, ஃபார்ம் மாத்த சொல்லுங்க சார். சார் சுந்தரலிங்க சார். சொல்லுங்க சார். செக்குக்கு பின்னாடி பேர் எழுத விட்டுருக்காங்க சார். பேர் எழுதணும், கீழே நம்பர் எழுத சொல்லுங்க, அவரோட சிக்னேச்சர், அத்தாரிட்டியோட சிக்னேச்சரை போட சொல்லுங்க. அதுல சார் சோமு கோழின்னு ஒரு புது வகை கோழியா பிசினஸ் ஆரம்பிக்கிறாரா, லோன் வேணும்ன்றாரு. என்ன இது படிச்சிருக்கீங்களா இதை பத்தி? சார் இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சார் ஈமு கோழின்னு வந்தாங்க, பூராத்தையும் லவட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. கொடுத்துறாதீங்க சார், வெளியே போங்க நீங்க. சார் வடபழனி எப்ப சார் பஸ் வரும்? வடபழனிக்கு 4:50க்கு பஸ் வரும், போய் நில்லுங்க. எல்லாத்துக்கும் நிக்கிறான். பால் வாங்க போனா நிக்கிறான் பேங்க்ல. உரம் வாங்க போறவன் பேங்க்ல வந்து நிக்கிறான். விவசாயம் பாக்குறவன் பேங்க்ல வந்து நிக்கிறான். ஏன்டா நாங்கள பேங்க் போய்கிட்டா இருந்தோம்? ஏன்டா எல்லாரும் பேங்க் போனுங்கிறிய? இங்க பாட்டு முப்பாட்டு என்ன பேங்க்ல வந்து நின்னுக்கு தூக்க விடலையே. எனது பாட்டு முப்பாட்டு என்ன தூக்க விடலையே. சார் 2000 ரூபாய்க்கு சில்லற வேணும் சார், சீக்கிரம் தாங்க. சார் செக் டெபாசிட் வந்தேன் சார். சார் 10 மணி வர சொன்னீங்க, 5 மணிக்கு வந்துட்டேன் சார். சார் நான் காலைல நீங்க தான் சார் இருக்கேன். சார் கையில செலவுக்கே காசு இல்ல, பழைய 1000 ரூபாய் மாத்தி விடுவோம் சார். சார் எனக்கு கல்யாணம் சார், நான் பணம் தேவைப்படுது சார். சார் ஆபீஸ்ல ஒரே ஒரு மணி நேரம் தான் சார் பர்மிஷன் கொடுக்குறாங்க, ப்ளீஸ் சார். காலைல 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு
போறா வரிசையில் நின்னு போறா, போனாலும் பணம் கிடைக்குமானா கிடைக்கல. சிட்டையை தூக்கி மூஞ்சில அடிக்கிறான். காலையில இருந்து நிக்கிறான். காலையில 8 மணிக்கு கலப்பையை பிடிக்க வேண்டிய வரிசையில போய் நிக்கிறான். நைட்டு 12 மணி வரைக்கும் நிக்கிறான். அப்பயும் பணம் கிடைக்குதா? கிடைக்கல. நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பணம் கிடைக்கலையே சார். எங்க சார் இந்த சைடு பாதி எங்க பசிக்குதுன்னு தின்னுட்டீங்களா? கொண்டு போய் ஃபுல் ஃபார்ம் எடுத்துவாங்க சார். எந்த கையில சார் கொடுக்குறீங்க? சாப்பிடுற கையில கொடுங்க சார். மொத்தம் கையில கொடுப்பாங்க. என்னையா ஃபில் பண்ணாம எடுத்துட்டு வந்திருக்க? ஃபில் பண்ணி எடுத்துட்டு வானா சும்மா எடுத்துட்டு வருவியா? உங்க ஒப்பாட்ட போய் டேட் எழுத சொல்லி வாங்கிட்டு வாங்க சார். டைம் முடிஞ்சு போச்சு. லஞ்ச் பிரேக் சார். சூப்பர் சார். டிஃபன் அருமையா இருக்கு சார். அருமை சார். சார் என் ஃபார்ம். எஸ் சார். அறிவிலையா சார் உங்களுக்கு? திண்டுக்கிற கப்பையா கொண்டு வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க. போய் இன்னொன்று ஃபில் பண்ணி எடுத்துருவாங்க சார். டெபாசிட்டுக்கு ஒயிட் ஃபார்ம் சார். படிச்சிருக்கீங்க, நல்லா சட்டை எல்லாம் நல்லா போட்டிருக்கீங்க. போய் நல்லா ஒழுங்கா ஒயிட் ஃபார்ம் எடுத்து ஃபில் அப் பண்ணிட்டு வாங்க சார். சார் அந்த ஒயிட் ஃபார்ம் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க சார். என்கிட்ட தான் இருக்கு. ஊரெல்லாம் போய் கேக்குறீங்க, என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க. அவெல்லாம் நாளைக்கு ரிட்டையர் ஆக போறான், அவன்கிட்ட எல்லாம் போய் கேக்குறீங்க. அந்த போஸ்டிங்க எடுத்து நான் தான் வர போறேன். என்கிட்ட கேட்கலையா? கேட்டாதான் கொடுப்பேன் சார். தாங்க சார். ஃபார்ம் தாங்க சார். வேணுமா? கேட்டா தானே சார் கிடைக்கும். டேய் நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா எப்படி சார் கிடைக்கும்? சார் டைம் முடிஞ்சு போச்சு சார். டேட் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வாங்க. நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. நான் உங்களுக்கு முதல் ஆளா முடிச்சு விட்டுறேன். தூங்குறான். அங்க போய் வங்கியில வரிசையில உட்காந்து ஏதோ பேருந்துல சன்னலோரத்துல இருக்க கிடைச்ச மாதிரி தூங்குறான். தூங்க கூடாது. எப்படி தருவேன்? அப்புறம் எப்படி பணம் கிடைப்பீங்க? எப்படி வாங்குவேன்? அவன் மாமனா உட்காந்துருக்கான், உங்க அப்பனா உட்காந்துருக்கான் கொடுக்குறதுக்கு. அவ்வளவுதான். டோக்கன் நம்பர் 26. டோக்கன் நம்பர் 26. டோக்கன் நம்பர் 26. எங்க டோக்கன் நம்பர்? ஹலோ, டோக்கன் நம்பர் 26. இப்போ 27 வாங்க. 27 வாங்க. இல்லையா சார் 26 வந்துருச்சு சார். 76 வந்துட்டு 26 நின்றுட்டா 26 வந்துருச்சா? சும்மா இங்க வந்து குவாத்தே 27 வாங்க. நான் தான் 26. நீங்க 27. எங்கயா போன வேண்டாமா? அதெல்லாம் முடியாது. டோக்கன் முடிஞ்சு போச்சு. உன் டோக்கன் 126 வச்சுக்க போ. 126. போயா அடுத்து போறான். இந்த தானியங்கி பணம் கொடுக்கற மிஷினுக்குள்ள போறான். அந்த இயந்திரத்துக்குள்ள போயிட்டு 4 அட்டை வச்சிருக்கான். அந்த மாதிரி அட்டை ஒண்ணு இருக்குது. அதை கொண்டு போய் போடுறான். அதுல பணம் வரல. அதுல இருக்குது விசான்னு இருக்கு, மேஸ்ட்ரோன்னு 2 வச்சிருக்காங்க. விசாவுக்கு வரலன்னா செக் பண்றான். அடுத்த மட்டும் சேர்த்து செக் பண்றான். அவன் அதெல்லாம் தெரியல அவனுக்கு. பணம் வராதுன்னு தெரியலன்னா 10 அட்டையை போட்டு பாக்குறான். 10 அட்டையை தூக்கி தருக்கு உள்ள போடுறான். சார் எவ்வளவு நேரம் சார் எடுத்துக்கிட்டீங்க? இருங்க சார், எடுத்துட்டு வரேன். ஏன் அவசரப்படுறீங்க? பின்னாடி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? காசு என்ன பொறுமையா இல்லையா? எடுத்துட்டு இருக்கோம்ல. சரி எடுங்க. என்னது 10 கார்டு போட்டு 10 எடுத்துக்கிறீங்க? என் கார்டு என் காசு, நான் எடுக்கிறேன். உனக்கு என்ன? சார் நீங்க எடுத்துட்டு போயிருவீங்க சார். பின்னாடி 100 பேர் நிக்கிறாங்க சார். அப்புறம் எல்லாரும் விரல் சுப்பிட்டு போக வேண்டியதான் காசு இல்லாம. வீட்டுக்கு வரியா? இது வட்டிக்கு கொடுக்குறேன், வந்து வாங்கிட்டு போ. நாங்க என்னதுக்கு வட்டிக்கு வாங்கணும்? காசை வச்சு நாங்க என்னதுக்கு வட்டிக்கு வாங்கணுங்கிறேன். என்கிட்ட தான் காசு இருக்கு. என் காசு தான். 10 கார்டு நீ வச்சிருக்கியா? இல்ல ஒரு கார்டு தானே வச்சிருக்க. மூடிட்டு நில்லு. சார் ஒரு 2000 ரூபாய் இருந்தா கொடுங்க சார். கையில காசே இல்லை சார். தர முடியாது. அது ஐடி கார்டு. என்ன கடை இருந்தா மிஷினுக்குள்ள போகும்ல. நாங்கெல்லாம் ஒரு கொள்கைக்கு அடங்கிய பிள்ளைகள். நாங்கள் எங்களை உசுப்பேத்தி விட்டு போயிடாதீங்க. உசுப்பேத்துனா நீங்க தாங்க மாட்டீங்க.